வணக்கம், இது உங்கள் தமிழ் சைனிக். இந்த வீடியோவில் ஒரு அரசு ஊழியரோட அடிப்படை மனித உரிமை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஸோ இது அரசு ஊழியருக்கு மட்டும் இல்லை, ஒவ்வொரு தனி மனிதனோட உரிமையும் கூட. நம்மளோட சேனலில் பென்ஷன் சம்மந்தமாகவும் அதே போல் அதை சார்ந்திருக்கிற விஷயங்களை பற்றி மட்டும் பேசுகிறதுனால நம்ம இங்கே அரசு ஊழியரை மேற்கோள் கொள்கிறோம். ஏன்னாக்கா ஒவ்வொரு பே கமிஷன்லேயும் ஒரு குறிப்பிட்ட குறைந்த அளவு பேசிக் பே நிர்ணயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்டிருக்கோம். அதை பற்றி நம்ம நிறைய வீடியோலையும் பேசியும் இருக்கோம். ஸோ இந்த குறைந்தபட்ச அடிப்படை ஊதியம் பேசிக் பே எதனால் நிர்ணயிக்கிறாங்க, இதுக்கான காரணம் என்ன, கவர்மெண்ட் ஒரு அரசு ஊழியருக்கு கொடுக்குற சம்பளம் அது கருணையா இல்லை அந்த அரசு ஊழியரோட உரிமையா அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்கான காரணம் நம்ம எங்கேருந்து எடுத்தோம் அப்படின்னாக்கா, போன வீடியோவில் நம்ம ஃபெடரேஷன் ஆஃப் நேஷனல் போஸ்டல் ஆர்கனைசேஷன் ஒரு 8வது பே கமிஷனுக்கான அந்த டிராஃப்ட் ப்ரொபோசல் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் இந்த மாதிரி ஒரு டேபிளில் இவங்க குறிப்பிட்டிருக்க இந்த 3 விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த 3 விஷயமும் ஒரு அரசு ஊழியரோட அடிப்படை உரிமை பற்றி என்ன பேசியிருக்காங்க, அதோட அடிப்படையில் ஒவ்வொரு பே கமிஷன்லையும் அவங்களோட மினிமம் பேசிக் பே எப்படி நிர்ணயிக்கிறாங்க அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். நீங்கள் ஒரு அரசு ஊழியராகவோ இல்லை பென்ஷனராகவோ இருக்கீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு கிடைக்கிற ஊதியமும் சரி இல்லை பென்ஷனும் சரி எதனால் கொடுக்குறாங்க, அது எப்படி கொடுக்குறாங்க, எதோட அடிப்படையில் உங்களுக்கு கணக்கீடு பண்ணுறாங்க அப்படின்ற டோட்டலான விஷயம் இந்த வீடியோவில் உங்களுக்கு புரியும். ஸோ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோடய வேண்டுகோள் என்னென்னா, முதல் முறையாக நம்மளோட சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அதே போல் சேனலில் இருக்க பழைய வீடியோ பார்த்து ஷேர் பண்ணியும் சேனலுக்கு சரி பென்ஷனுக்கு சரி உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. இந்த வீடியோவில் நம்ம பேசுறதுக்கான அந்த 3 விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, முதல்ல இந்தியன் லேபர் கான்ஃபரன்ஸ் நடந்தாச்சு. 15வது இந்தியன் லேபர் கான்ஃபரன்ஸ் படியும், அதே போல் அக்ராய்டு ஃபார்முலா படியும், 3வது பார்த்தீங்கன்னாக்கா சுப்ரீம் கோர்ட்டோட அந்த தீர்ப்பு வரையும். இந்த 3த்தோட அடிப்படையில் தான் இந்த வீடியோவோட மொத்த டீட்டெயில்ஸுமே இருக்குது. ஸோ இது ஆதாரமாக இருக்கிற இந்த 3த்துலேயும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஒரு அரசு ஊழியரோட அடிப்படை உரிமை அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு நீங்கள் கணக்கீடு பண்ணுற அடிப்படை இந்தியன் லேபர் கான்ஃபரன்ஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஒரு அரசு ஊழியர், அவங்களோட மனைவி, அவங்கள சார்ந்து இருக்கிற 2 குழந்தைகள், இவங்க 4 பேரோட அடிப்படையான அதே போல் அத்தியாவசியமான என்ன தேவையோ அது எல்லாமே பூர்த்தி அடைகிற மாதிரி இருக்கணும் அப்படின்றது தான் இந்த இந்தியன் லேபர் கான்ஃபரன்ஸில் கொண்டு வந்தப்பட்ட அந்த தீர்மானம். ஸோ அந்த அடிப்படையில் தான் இங்கே எல்லா விதமான பே கமிஷனும் சரி, பே ரிவிஷனும் சரி, பென்ஷன் ரிவிஷனும் சரி நடந்துட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு அரசு ஊழியரோட இல்லை ஒரு தனி மனிதனோட அடிப்படையான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, முதல்ல உணவு, உடை, உறைவிடும். அதாவது உணவு வேணும், அவங்க உடுத்தத்துக்கு உடை வேணும், அவங்க இருக்கிறதுக்கான ஒரு வீடு வேணும். ஸோ இது மட்டுமே அவங்களுக்கு எல்லாமே ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆகிடுமானாக்கா கிடையாது. இதை சார்ந்து இருக்கிற மற்ற விஷயங்களும் இருக்குது. ஸோ முதல்ல ஒரு அரசு ஊழியரோட சம்பளம், குறைந்தபட்ச சம்பளம் நிர்ணயிக்கும் போது இந்த 4 பேரை கருத்தில் கொண்டுறாங்க. ஸோ இங்கே அவங்களோட அப்பா அம்மா இருக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழலாம். ஆனால் இங்கே கணக்கீடு அப்படின்ற வரும்போது 4 பேர் மட்டும்தான் கொண்டு வராங்க. அரசு ஊழியர், மனைவி, அவங்கள சார்ந்திருக்கிற 2 பிள்ளைகள். ஸோ இந்த 4 பேரில் முதல்ல உணவு, ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவு கலோரி வேணும் அப்படின்றதுக்காக தான் அவங்களுக்கு ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் சரி அரசு ஊழியருக்கும் சரி அவங்க ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்ற பட்சத்தில் அவங்க எடுத்துக்கொள்கிற உணவில் ஒரு குறிப்பிட்ட அளவு கலோரி வேணும் அப்படின்ற அந்த கணக்கீடு இருக்குது. ஸோ அதோட அடிப்படையில் பே கமிஷனும் சரி இல்லை பே ரிவிஷனில் சரி இவங்க என்ன கணக்கீடு கொண்டு வராங்க அப்படின்னாக்கா, ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் தினமும் 27,000 கலோரிஸ் அவங்களோட உணவுல சேர்ந்துருக்கணும். ஸோ சரியான நியூட்ரிஷன் வேணும் அப்படின்றதுக்காக உணவில் 27,000 கலோரி எடுத்துக்கிற மாதிரி அவங்களோட சம்பளம் இருக்கணும் அப்படின்ற எடுக்கிறாங்க. அதே போல் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் சரி அரசு ஊழியரும் சரி, இங்கே நான் தனி மனிதன் சொல்லிட்டு குறிப்பிடுறது அரசு ஊழியரை தான் குறிப்பிடுறோம். ஸோ இது எல்லா தனி மனிதனுக்கும் தேவை. ஆனால் நம்ம குறிப்பாக அரசு ஊழியரோட சம்பளத்தை பற்றியும் பென்ஷனை பற்றி பேசுறதுனால நம்ம இங்கே அரசு ஊழியரை எடுக்கிறோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது உடை ஒரு தனி நபருக்கு
ஒரு வருஷத்துக்கு 18 மீட்டரோட கணக்கீடு வந்து எடுக்கிறாங்க. ஸோ இங்கே வந்து உணவு வந்து 27,000 கலோரி, உடை வந்து பார்த்தீங்கன்னா 18 மீட்டர் ஒரு வருஷத்துக்கு வந்து வேணும். வீடு வந்து அது வாடகை வீடாக இருந்தாலும் சரி, இல்லை சொந்த வீடாக இருந்தாலும் சரி, அது அவங்களோட திறமையை பொறுத்து சொந்த வீடு கட்டுறதும் இல்லை வாடகை வீடு இருக்கிறதும் அவங்களோட வசதிக்கு தகுந்தாப்புல இருக்கும். ஆனால் இது மூணுமே அவங்களுக்கு வந்து வேணும். இந்த அடிப்படையில் நீங்கள் வந்து மினிமம் பேசிக் பே வந்து கேல்குலேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இந்த இந்தியன் லேபர் கான்ஃபரன்ஸ்லும் சரி, இந்த அக்ரைடு ஃபார்முலாலும் சரி, அதே போல் சுப்ரீம் கோர்ட்டோட தீர்ப்பிலும் சரி. இந்த சுப்ரீம் கோர்ட்டோட தீர்ப்பை பற்றி நம்ம வேற ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக பேசலாம். யார் வந்து கேஸ் போட்டாங்க, எதனால் கேஸ் போட்டாங்க, அந்த ஜட்மெண்ட்டில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த ஜட்மெண்ட் வந்த பிறகு, இந்த சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்மெண்ட் வந்த பிறகு ஒவ்வொரு பென்ஷன் ரிவிஷன்லையும் இந்த மூணுத்தோட அடிப்படையை வந்து கருத்தில் கொண்டு தான் ரெக்கமெண்டேஷன் வந்து பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த உணவு, உடை, உறைவிடம் முடிஞ்ச பிறகு அவங்களுக்கு ஃபியூலும் லைட்டிங்கும் வேணும். அதாவது சமைக்கிறதுக்கான கேஸு அதுவும் வேணும். அவங்க வீட்டுக்கான கரண்ட்டு, லைட்டு இது எல்லாமே வந்து அவங்களுக்கு அதையும் வந்து அவங்க பூர்த்தி பண்ணுற மாதிரி அவங்களோட சம்பளத்தை வந்து கணக்கெடு பண்ணணும்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா குழந்தைங்களோட எஜுகேஷன். ஸோ எஜுகேஷன் வந்து இங்கே கவர்மெண்ட் மூலிமா ஃப்ரீயாக இருந்தாலுமே அதுக்குமே ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து செலவு ஆகிறதுனால அந்த செலவுமே இங்கே வந்து பூர்த்தி ஆகிற மாதிரி இருக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிரான்ஸ்போர்ட், இங்கே ஸ்கூலுக்கு போகிற டிரான்ஸ்போர்ட்டும் சரி, இல்லை வேலைக்கு போகிற டிரான்ஸ்போர்ட்டும் சரி, இல்லை அவங்க வெளியே எங்கன்னா போகிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த டிரான்ஸ்போர்ட்டையும் இங்கே வந்து நம்ம கருத்தில் கொண்டு இதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹெல்த் கேர். ஸோ இந்த 4 பேரோட உடல் நலத்தை வந்து பாதுகாக்கிறதுக்கான அவங்களோட மருத்துவத்துக்கான என்ன தேவையோ அதையும் வந்து எடுத்து மினிமம் பேசிக்கை வந்து நிர்ணயிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் இந்த அரசு ஊழியரும் அவங்கள சார்ந்திருக்கிற மனைவி அவங்க 2 பேரோட ஓல்டேஜ் செக்யூரிட்டிக்காக, அதாவது இது வந்து நம்ம பென்ஷனை கூட சொல்லலாம். ஸோ அந்த ஓல்டேஜ் செக்யூரிட்டிக்காக அவங்க அந்த சம்பளத்திலிருந்து அந்த பணத்தையும் வந்து இதில் சேமிக்கணும். அந்த அளவுக்கு வந்து மினிமம் பேசிக் பே வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் சோசியல் ஆப்ளிகேஷனும் அவங்க வந்து இன்வால்வ் ஆகிறதுக்கான அந்த வசதியும் இருக்கணும். அந்த மினிமம் பேசிக் பேல வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சில கருத்தை எல்லாம் இந்தியன் லேபர் கான்ஃபரன்ஸ்லையும் சரி, அதே போல் அக்ரைடு ஃபார்முலாவும் சரி, சுப்ரீம் கோர்ட்டோட அந்த ஜட்ஜ்மெண்ட்லையும் சரி, ஒரு அரசு ஊழியரோட மினிமம் பே, குறைந்தபட்ச அடிப்படை சம்பளம் வந்து அரசு கொடுக்குற கருணை கிடையாது. அது வந்து அவங்களுக்கு கொடுக்குற கருணை கிடையாது, அவங்களோட உரிமை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு அரசு ஊழியராக இருக்காரு, அவருக்கு வந்து இத்தனை விதமான அவங்களுக்கு அடிப்படையான தேவைகள் இருக்குது. அந்த தேவையை பூர்த்தி பண்ணுற அளவுக்கு சம்பளம் கொடுக்கறது வந்து கவர்மெண்ட் வந்து கருணை காட்டில் அவங்களோட உரிமையை தான் நீங்கள் வந்து கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் கருத்தில் கொண்டு தான் நம்மளோட 6வது பே கமிஷன் வந்து மினிமம் பேசிக் வந்து 7,000 வந்து நிர்ணயித்தாங்க. ஸோ இந்த 6வது பே கமிஷனில் 7,000 நிர்ணயிச்சது தான் 7வது பே கமிஷனில் இது வந்து 18,000 வந்து மாறிச்சு. ஸோ இது வந்து ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் படி கணக்கீடு பண்ணாலும் சரி, இல்லை இந்த மாதிரி கணக்கீடு பண்ணாலும் சரி, இது வந்து 18,000 எப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த டேபிள் வச்சு ஏற்கனவே வந்து கேல்குலேஷன் வந்து பண்ணோம். அதாவது ஒரு தனி நபருக்கும் ஒரு குடும்பத்தில் எத்தனை பேர் வந்து கணக்கீடு பண்ணி ஒரு தனி நபருக்கு எவ்வளோ வந்து செலவாகும், அதோட அடிப்படையில் 18,000 வந்து நிர்ணயிச்சாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே வந்து 4 பேர் வந்து இங்கேயே சொல்கிறாங்க. அதாவது இந்த 3தோட அடிப்படையில் 4 பேர் வந்து சொல்கிறாங்க. 7வது பே கமிஷனில் ஒரு குடும்பத்தில் 3 பேர் தான், 3 ஃபேமிலி யூனிட் வச்சு தான் வந்து கேல்குலேட் பண்ணாங்க. ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம இந்த ஃபெடரேஷன் ஆஃப் நேஷனல் போஸ்டல் ஆர்கனைசேஷனே வந்து சொல்லியிருக்கிறது 5 பேர் வந்து ஒரு குடும்பத்தில் கணக்கீடு பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 5 பேர் பண்ணும்போது ஒவ்வொரு தனிநபருக்கும் இந்த மாதிரி அடிப்படையான அத்தியாவசியமான தேவைகளை பூர்த்தி பண்ணுற அளவுக்கு அவங்க கணக்கீடு பண்ணும்போது இன்னுமே இந்த பேசிக் பே வந்து அதிகமாகும். ஸோ இந்த வீடியோ கொண்டு வரதுக்கான நோக்கம் என்னன்னா, அடிப்படை சம்பளம் வந்து ஒரு அரசு ஊழியருக்கு நிர்ணயிக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்க என்னென்ன விஷயத்தெல்லாம் அவங்க வந்து கருத்தில் கொண்டு மினிமம் பேசிக் பே வந்து நிர்ணயிக்கணும். ஸோ அந்த மாதிரி நிர்ணயிக்கும் போது அந்த தனி மனிதனோட வாழ்க்கையை வந்து அவங்க எப்படி மேம்படுத்த முடியும் அப்படின்றதுக்காக தான் இந்த மொத்தமான வீடியோ வந்து நம்ம கொண்டு வரதுக்கான நோக்கமே. ஸோ இந்த வீடியோ மூலிமா 8வது பே கமிஷனில் ஒரு தனிநபருக்கு, அதாவது ஒரு அரசு ஊழியருக்கு மினிமம் பேசிக் பே வந்து இன்னைக்கு டேட்டில் 30,000 ரூபாய்க்கு மேலே இருந்தால் மட்டும்தான் இன்னைக்கு இருக்கிற விலைவாசிக்கு தகுந்தாப்புல அவங்களோட அத்தியாவசிய தேவைகளை வந்து பூர்த்தி பண்ண முடியும். ஏன்னா விலைவாசி ஏற்றத்துக்கு தகுந்தாப்புல சம்பள உயர்வு வந்து ஆகணும். எவ்வளோ சம்பள உயர்வு ஆகுதோ அதுக்கு தகுந்தாப்புல தான் அந்த ஊழியர்
ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு பென்ஷன் வாங்கும்போது பென்ஷனாக வந்து கிடைக்கும். ஸோ இங்கே வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் பென்ஷனில் வந்து ஒரு சில வேறுபாடுகள் இருக்குது. அதே போல் டிஃபென்ஸ் பொறுத்த வரைக்கும் டிஃபென்ஸுக்கும் மற்ற கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்குமே வந்து பென்ஷனில் வந்து வேறுபாடு இருக்குது. நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து சொல்லியிருந்தோம் MACP வந்து நம்ம 8 வருஷம் வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னு. அது வந்து நம்ம டிஃபென்ஸ் பற்றி தான் நிறைய பேசுறதுனால டிஃபென்ஸில் இருக்கிற எம்ப்ளாயிஸ்க்கு, அதாவது டிஃபென்ஸில் ஆர்மர்டு ஃபோர்ஸஸில் இருக்கிறவங்களுக்கு 8 வருஷம் வந்து MACP கொண்டு வராங்க. மற்ற சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட சிவில் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு 10 வருஷமாக வந்து இருக்குது. ஸோ நம்ம மேக்ஸிமம் 90% வந்து நம்ம டிஃபென்ஸ் பற்றி பேசுறதுனால நம்ம 8 வருஷம் வந்து அங்கே சொல்லியிருந்தோம். ஸோ அதை பற்றி ஒருத்தர் கமெண்ட் செக்ஷன்லேயும் கேட்டிருந்தாங்க, அவங்களுக்கு நம்ம ரிப்ளையும் கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குன்ற பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷன் வந்து கேளுங்க. அதுக்கான ரெஃபரன்ஸோடு கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து கிளாரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு வந்து முயற்சி பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் நான் என்ன உங்களுக்கு வந்து சொல்ல முயற்சி பண்ணணும், அது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கருத்து இருக்குது அப்படின்ற பட்சத்தில் கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துக்க நன்றி. முதல் முறையாக நம்மளோட சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அதே போல் சேனலில் இருக்க பழைய வீடியோ பார்த்தும் ஷேர் பண்ணியும் சேனலுக்கு சரி பென்ஷனுக்கு சரி உங்களோட சப்போர்ட் வந்து கொடுங்க. இதே போல் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.